இன்னைக்கு என்ன மாலையில் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மதம் வெளிப்படுத்துகிற கடவுளுக்கும் இயேசு வெளிப்படுத்துற கடவுளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. எந்த ஹாஸ்பிட்டல்லையாவது ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கு வர கடவுள்னு போர்டு போட்டிருப்பாங்களா? அப்படி போட்டிருந்தா அதுக்கு பேர் ஹாஸ்பிட்டலா? அதே மாதிரிதான் இயேசு சொல்றாரு, நான் போர்டு போட்டிருக்கிறேன். என்ன போர்டு தெரியுமா? பரிசுத்தவான்களே உள்ளே வாரும் அப்படிங்கிற போர்டு இல்ல, பாவிகளே உள்ளே வாருங்கள். கிறிஸ்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற குறைவுகளுக்கு நடுவுல தான் அவர் வராரு. அந்த குறைவுக்கு நடுவுல அவர் வந்து நம் வாழ்வை நிறைவாக்க அவர் விரும்புகிறார். என்னங்க பண்ணணும் பரலோகம் போக, ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்டு பாருங்க. ஒவ்வொரு சபையிலையும் ஒரு 50 லிஸ்ட் வச்சிருப்பாங்க. அது ஒரு முடிவே இருக்காது. சரி பாஸ், இதெல்லாம் பண்ணிட்டாவது நடக்குமான்னு, அது அப்படிம்பாங்க. இன்னொரு முடிவுக்கே வரல. ஊரே உங்களை பழி சொல்லிக்கிட்டு இருக்கும். ஆனா இயேசு சொல்றாரு, இவன் என் பையன், என் பிள்ளை அப்படின்னு உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுக்கிறார். அநேகருடைய விசுவாசங்கள் அவர்கள் கிரியையோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் அவர்களுடைய செயல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் அவர்களுடைய செயல்கள் மாறும் பொழுது அவர்கள் விசுவாசமும் மாறுகிறது. நான் சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்துக்கு ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? ரிமெம்பர் வாட் he has done for us. என்ன அவர் உங்களுக்கு செய்தாருங்கிறத யோசிச்சுட்டே இருங்க. வாழ்க்கையில பெரிய வெற்றியை பார்க்க ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென். ஆனா பிசாசு உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்துவான் தெரியுமா? நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ணல, இதைத்தான் சொல்லுவான். நான் சொல்றேன், இதுல இருந்து விடுதலை ஆயிருங்க. இயேசு எனக்காக என்ன பண்ணாரு, இதை நான் யோசிக்க போகிறேன்.